வடிவேலு ஃபகத் ஃபாசில் நடித்த மாரிசன் படமும் விஜய் சேதுபதி நித்யா மேனன் நடித்த தலைவன் தலைவி படமும் ஒரே டைமில் தான் ரிலீஸ் ஆச்சு. அந்த டைமில் என்ன பண்ணாங்கன்னா, நிறைய பேர் கமர்ஷியலாக தலைவன் தலைவி படம் தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி நடித்த அந்த படத்தை போயிட்டு தியேட்டரில் பார்க்க ஆரம்பிச்சாங்க. மாரிசன் படத்துக்கு அந்த அளவுக்கு கூட்டம் வரவே இல்லை, அது நிறைய பேருக்கு தெரியும். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் மாரிசன் படத்துக்கு தான் போனோம். அந்த படம் நிஜமாவே செம்மையாக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளேயில் ஆரம்பித்து அவங்க நடிக்கிறதா இருக்கட்டும், அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸும் நல்லாவே இருந்துச்சு. நல்ல கருத்துள்ள படங்க. இப்போ என்ன ஆயிருக்குன்னா, ஓடிடியில் மாரிசன் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படத்தை நிறைய பேர் பாராட்டிட்டு வராங்க. அதே சமயத்தில் தலைவன் தலைவி அந்த டைமில் நல்லா இருக்குன்னு சொன்னவங்க இப்போ ஓடிடியில் வந்த உடனே நிறைய பேர் பார்த்துட்டு, என்னடா படம் இது, கத்திக்கிட்டே இருக்காங்கடா, இந்த மாதிரி ஒரு குடும்பம் எங்கேயுமே இருக்காதடான்னு சொல்லிட்டு கழுவி ஊத்திட்டு வராங்க. நான் என்ன சொல்றேன்னா, தியேட்டர்ல ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த படத்தை அப்பவே நம்ம கொண்டாடணும். அந்த படத்தை போய் ஆக்சுவலா பார்க்கணும். ஸோ நல்ல படங்களை நல்ல ரிவ்யூ கொடுத்து வரவேற்கிறது நம்மளோட கடமைங்க. ஸோ மாரிசன் படம் இன்னமும் நான் பார்க்கல, மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு, கண்டிப்பாக போய் பாருங்க. சூப்பரான படம், தரமான படங்க. ஒருவேளை மாரிசன் படமும் தலைவன் தலைவி படமும் பார்த்துருந்தீங்கன்னா எந்த படம் சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.